சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி டெட் தேர்வு எழுதும் ஆசிரியர்களுக்கு குட் நியூஸ். என்னன்னு தெரியுமா? பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதியுடன் முடிவடைந்தன. இந்த தேர்வுக்காக தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 4,80,123 பேர் விண்ணப்பித்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களில் ஏற்கனவே பணியில் இருக்கும் அரசு ஆசிரியர்களும் தேர்வில் பங்கேற்க விண்ணப்பித்துள்ளனர். பொதுவாக அரசு ஊழியர்கள் வேறு தேர்வுகளில் பங்கேற்க துறையின் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டிய கட்டாயம் உள்ள நிலையில் டெட் தேர்வுக்காக பலர் தற்போது மாவட்ட கல்வி அலுவலகங்களில் அத்தகைய சான்றிதழுக்காக விண்ணப்பித்து வருகிறார்கள். இதனால் அலுவலகங்களில் சற்று பரபரப்பான சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் டெட் தேர்வை எழுதுவதற்காக அரசு ஆசிரியர்கள் தடையில்லா சான்று பெற வேண்டிய அவசியமில்லை என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து அனைத்து முதன்மை கல்வி அலுவலகங்களுக்கு துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இந்த தகவலை ஆசிரியர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர்களிடையே ஏற்பட்ட குழப்பம் இதனால் தீர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதியுடன் முடிவடைந்தன. இந்த தேர்வுக்காக தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 4,80,123 பேர் விண்ணப்பித்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களில் ஏற்கனவே பணியில் இருக்கும் அரசு ஆசிரியர்களும் தேர்வில் பங்கேற்க விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் டெட் தேர்வை எழுதுவதற்காக அரசு ஆசிரியர்கள் தடையில்லா சான்று பெற வேண்டிய அவசியமில்லை என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து அனைத்து முதன்மை கல்வி அலுவலகங்களுக்கு துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இந்த தகவலை ஆசிரியர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர்களிடையே ஏற்பட்ட குழப்பம் இதனால் தீர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருங்கள். நன்றி, வணக்கம்.